வெல்கம் குட்டி கிச்சன். சண்டே ஸ்பெஷல் மட்டன் சுக்கா 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே என்னோடய ஸ்டைலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மட்டன் எடுத்து மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து, அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, அதனால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இதுக்கு போதுமான அளவு சேர்த்து குக்கரை மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்தோன்னா சூப்பராக மட்டன் வெந்து வந்துடும். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலை 5லேருந்து 6 நம்பர் காஞ்ச மிளகாயும் சேர்த்து 1/4 கிலோ கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் தேவையான அளவு சேர்த்து ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி வேக வச்ச மட்டனையும் அந்த தண்ணியை வேஸ்ட் ஆக்காமல் அப்படியே சேர்த்துக்கணும். தண்ணியோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒன்றா சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுறணும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரும். மூடி எடுத்துட்டு பார்த்தோன்னா நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா உப்பு சேர்த்து எந்த அளவுக்கு ட்ரை ஆகணுமோ அந்த அளவுக்கு ஓப்பனாகவே விட்டு நல்லா வதக்கி எடுத்தோன்னா சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி. சாம்பார் சாதம், ரசம் சாதம், எலும்பு ரசம் இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Like, share and subscribe.